ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்ட் டைனி விலாக். ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் வரப்போகுது. ஊரே மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம ஊரில் மட்டும் இப்படி வெயில் அடிக்குதே. சரி, ஏதாவது ஸ்கின் கேர் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய குஷ்புவோட கேரட் ஆயில் தெரிஞ்சுது. சரி, இதுக்கு ஒரே ஒரு கேரட்டு ப்ளஸ் நம்மளுக்கு தேவையானது தேங்காய் மட்டும்தானே. சரி, இதுவரெல்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு, ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய் வாங்கிங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு கேரட்டை டக்குன்னு துருவிட்டு அதை போட்டேங்க. இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்லோ சிம்மில் தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையும் நமக்கு தேவை. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பொறுமை இல்லைன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்குங்க. ஏன்னா 10 to 15 மினிட்ஸ் பரட்டிகிட்டே இருக்கணும். நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு மறந்துட்டிங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாகாது, கருகி போயிடும். அதனால் ஸ்லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டிகிட்டே இருங்க. நான் ஊற்றின அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினாவே உங்களுக்கு 1 வீக்கு மேலே வரும். உங்களுக்கு 10 டேஸ் கிட்டே வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். உங்களுக்கு கேரட்டு பார்க்கும்போதே அல்வா மாதிரி இருக்கும். அந்த கேரட்டோட ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கோல்டன் கலரில் மின்னுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். மடக்கி கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச காட்டன் துணி வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. என்னால் முடியலையும் பையன்கிட்டையும் கொடுத்து ஓரளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. அவ்வளோதான். ஊற்றும் போதே பார்க்க அப்பா குடிக்கலாம் போல் இந்த தேன் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த குண்டானில் கூட பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் மார்னிங் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு குளிச்சுட்டு வாங்க. 10 டேஸ் கழிச்சு நானும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன ரிப்ளைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்தது அடுத்த ஐடியா. என்னன்னு கேட்டிங்களா? இங்கே பாருங்கள், கலர் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, பசங்க வரத்துக்குள்ளே ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பசங்க காலையில் போகும்போதே பயங்கரமாக அழுதுட்டு போனாங்க. என்ன அப்படின்னா, வாயெல்லாம் புண்ணாக இருக்குமான்னு. சரி, இவங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா நம்மளுக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்காக ரெடி பண்ண தான் இந்த ட்ரிங்க்ஸு. இது ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். மஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதுளம்பழம் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா வெறும் தேங்காய் மட்டும் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடயே தேங்காயை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு வேளை சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க. அப்படியே இதை மட்டும் ஊற்றி கொடுத்தங்க. பையன் வந்தோடனே ஆஹா ஓஹோம்மா, என்ன தான் வெளியெல்லாம் மழை பெஞ்சால் நம்ம ஊரில் வெயில் தாம்மா அடிக்குது, சில்லுன்னு கொடுத்தது தேங்க்ஸ்மான்னு சொல்லி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். டே தம்பி, இந்த தேங்க்ஸ்லாம் மார்னிங் சொல்லணுன்னே மார்னிங் எழுந்திரிச்சு செம்ம பிரிஸ்காக பேச ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேட்டால் வாயிலுக்கு புண்ணெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது 2 நாள் குடித்தா சரியாக போயிடும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன்.